நம்ம எல்லாருடைய வாழ்க்கையிலயும் கஷ்டமான நேரங்கள் வரத்தான் செய்யுது. ஆனா யோசிச்சு பாத்தீங்களா, சில பேர் மட்டும் எப்படி அதுலேருந்து ஈஸியா மீண்டு வர்றாங்க? அவங்க கிட்ட அப்படி என்ன ஒரு மனவலிமை இருக்கு? அந்த மனவலிமைய நாம எப்படி வளர்த்துக்கலாம்? அத பத்தி தாங்க இன்னைக்கு நாம கொஞ்சம் ஆழமா பார்க்க போறோம். வாங்க இந்த பயணத்தை ஆரம்பிக்கலாம். சரி, நம்மளோட முதல் படியே ஒரு பெரிய சவால் தாங்க. யாராச்சும் நம்மள பாராட்டினா பயங்கரமா சந்தோஷப்படுவோம். அதே சமயம் யாராவது விமர்சிச்சா மனசு உடைஞ்சு போடுவோம். இது ரொம்ப இயல்பு தான் இல்லையா? ஆனா இந்த ரெண்டையுமே ஒன்னா சமமா பார்க்க முடியுமா? அப்படி பார்த்தா அது எப்படி நமக்கு மன அமைதியை கொடுக்கும்னு பார்க்கலாம் வாங்க. ஓகே, முதல்ல நாம புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, மத்தவங்க பேசுற வார்த்தைகள் நம்மள எந்த அளவுக்கு பாதிக்குதுங்கிறது தான். அதாவது வெளி உலகத்தோட நாம எப்படி கனெக்ட் ஆகுறோங்கிறத பொறுத்து தான் இது எல்லாமே. இங்க தான் ஒரு ஆழமான உண்மை ஒளிஞ்சிருக்கு. மத்தவங்க நம்மள புகழ்றாங்க இல்ல திட்டுறாங்கன்னா அது நம்மள பத்தின விஷயம் கிடையவே கிடையாது. அது முழுக்க முழுக்க அவங்களோட மனநிலை, அவங்களோட சூழ்நிலை சம்பந்தப்பட்டது. சொல்லப்போனா அவங்க போட்டிருக்கிற கண்ணாடி வழியா அவங்கள பாக்குறாங்க. அதுல தெரியறது அவங்களோட பார்வை தானே தவிர நீங்க இல்ல. அப்போ அவங்களுடைய மாறிட்டே இருக்கிற அந்த மனநிலைக்கு நாம எப்படிங்க பொறுப்பாக முடியும்? சும்மா யோசிச்சு பாருங்க. இந்த ஒரு கேள்வியை மட்டும் உங்களுக்குள்ள நீங்களே கேட்டுக்கோங்க. உங்களுடைய மதிப்பு அவங்க வாயிலிருந்து வர வார்த்தைகள்ல இல்ல, அது உங்களுக்குள்ளதான் இருக்கு. சரி, இப்போ அடுத்த கட்டத்துக்கு போலாம். மத்தவங்க வார்த்தைகளை விட்டுட்டு அவங்க நம்ம வாழ்க்கையில என்ன ரோல் ப்ளே பண்றாங்கன்னு பாப்போம். ஏன்னா நம்ம சந்திக்கிற ஒவ்வொருத்தருமே நமக்கு ஏதோ ஒரு விதத்துல ஒரு டீச்சர் தான். நம்ம வாழ்க்கையில வரவங்க கிட்ட இருந்து நம்ம எவ்வளவோ கத்துக்கலாம். அதனால இனிமே யாரையும் குறை சொல்றத முதல்ல நிப்பாட்டுவோம். அதுக்கு பதிலா அவங்க நமக்கு என்ன சொல்லிக் கொடுக்க வராங்கன்னு கொஞ்சம் கவனிக்க ஆரம்பிச்சாலே போதும். நம்ம பார்வையே மொத்தமா மாறிடும். பாருங்களேன், நம்ம வாழ்க்கையில வர்ற ஒவ்வொருத்தரும் சும்மா வர்றதில்ல. ஒரு பரிசு பொருளோட தான் வராங்க. நல்லவங்களா இருந்தா சந்தோஷத்தை கொடுக்கறாங்க, கெட்டவங்களா இருந்தா அனுபவத்தை கொடுக்கறாங்க, ரொம்ப மோசமானவங்களா இருந்தா ஒரு மறக்க முடியாத பாடத்தை கத்துக் கொடுக்கறாங்க. ஆனா சிறந்தவங்களா இருந்தா அழகான நினைவுகளை கொடுத்துட்டு போறாங்க. அதனால எந்த சந்திப்புமே வீண் கிடையாதுங்க. வாழ்க்கைங்கிறது நிஜமாவே ஒரு போர்க்களம் மாதிரி தான். இங்க போய் யாரையும் குறை சொல்லிட்டு உட்கார்ந்துட்டு இருந்தா எந்த பிரயோஜனமும் இல்ல. உடைஞ்சு போய் மூலையில உட்காரவும் முடியாது. நம்ம வேலை என்ன? எதிர்த்து நின்னு போராடணும். இந்த ஒரு எண்ணம் மனசுல இருந்தா போதும், அதுதான் நம்மள ஒவ்வொரு நாளும் முன்னாடி நகர்த்திக்கிட்டே இருக்கும். இப்போ வெளி உலகத்துல இருந்து நம்ம கவனத்தை கொஞ்சம் நமக்குள்ள திருப்புவோம். சில நேரங்கள்ல நாம ஏன் திடீர்னு மௌனமா ஆகிறோம்? யோசிச்சிருக்கீங்களா? அந்த மௌனத்துக்கு பின்னாடி எவ்ளோ பெரிய கதை இருக்கும்னு? நிறைய பேரு மௌனத்தை ஒரு பலவீனமா தக்கா புரிஞ்சுக்கிறாங்க. ஆனா உண்மை அது இல்ல. ஒரே நாள்ல யாரும் மௌனத்தை தேர்ந்தெடுக்கறதில்ல. நூத்துக்கணக்கான வார்த்தைகளை பேசி பேசி அதுக்கு எந்த பலனுமே இல்லைன்னு தெரிஞ்ச பிறகுதான் ஒருத்தர் மௌனமா மாறுறாங்க. அப்போ அது அவங்களோட தோல்வி இல்ல, அவங்க பேசின வார்த்தைகளோட தோல்வி. மௌனத்தை போலவே வலியும் நம்மள ரொம்பவே பாதிக்கிற ஒரு உணர்வு. ஆனா ஒன்னு தெரிஞ்சுக்கோங்க, வலிங்கிறது ஒரு தண்டனை கிடையாது, அது ஒரு வழிகாட்டி. அப்போ அந்த வலிய நம்ம எப்படி சரியா புரிஞ்சுக்கிறது? வலிய ஒரு எதிரி மாதிரி பாக்காதீங்க, அதையும் ஒரு ஆசானா நினைங்க. அது எதுக்கு வந்திருக்கு தெரியுமா? உங்களுக்கு தேவையான ஒரு பாடத்தை கத்துக் கொடுக்கறதா தான். அந்த பாடம் முடிஞ்ச உடனே அதுவா உங்களை விட்டு போயிடும். இதுதாங்க வலியோட உண்மையான நோக்கம். சரி, அப்போ இந்த வலிகள், இந்த கஷ்டங்கள்லாம் எதுக்கு வருது? இதெல்லாம் எப்படி நம்மள ஒரு சாதனை பாதைக்கு கூட்டிட்டு போகும்? சோதனைக்கும் சாதனைக்கும் என்ன சம்பந்தம்னு இப்ப நாம பார்க்கலாம். ஏன்னா ஒண்ணு மட்டும் நிச்சயம், சோதனைகள் இல்லாம சாதனைகள் கிடையாது. இங்க பாருங்க, நம்மளோட சாதனைகள் ஒரு உயரமான கட்டடம் மாதிரினா அந்த கட்டடத்துக்கு அஸ்திவாரம் எது தெரியுமா? நாம சந்திச்ச சோதனைகள் தான். அந்த அஸ்திவாரம் எவ்வளவு உறுதியா இருக்கோ அந்த அளவுக்கு தான் சாதனைங்கிற கட்டடமும் ஸ்ட்ராங்கா நிக்கும். சோ அஸ்திவாரம் இல்லாம கட்டடம் எப்படி இல்லையோ அதே மாதிரிதான். சோதனைகளை கடந்து வராத சாதனையாளருங்களே இல்ல, இதுதாங்க நிஜம். நீங்க வாழ்க்கையில ஜெயிச்ச யார வேணும்னாலும் எடுத்து பாருங்க, அவங்க கண்டிப்பா ஏகப்பட்ட சோதனைகளை தாண்டி தான் வந்திருப்பாங்க. இதுதான் வெற்றியாளர்களோட பொதுவான ஒரு விதி. சோதனைகள், வலிகள், கத்துக்கிட்ட பாடங்கள், இது எல்லாத்தையும் கடந்து வர்றதுக்கு நமக்கு உதவி செய்யற ஒரு மிகப்பெரிய சக்தி இருக்கு. அதுதாங்க காலம். சரி, இப்போ காலம் நமக்கு என்ன மாதிரியான நம்பிக்கையை கொடுக்குதுன்னு பார்க்கலாம். நம்பிக்கையோட இருக்கிறவங்களுக்கு காலம் என்ன கொடுக்கும்? இது ஒரு நல்ல கேள்விதானே. வாங்க அது என்ன பரிசை கொடுக்குதுன்னு பாப்போம். காலம் நமக்கு 3 முக்கியமான வாக்குறுதிகளை தருது. நீங்க ரொம்ப ஏமாற்றத்துல இருந்தீங்கன்னா ஒரு நல்ல மாற்றத்தை கொடுக்கும். விடாம முயற்சி பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா ஒரு நல்ல முடிவை கொடுக்கும். அசைக்க முடியாத நம்பிக்கையோட இருந்தீங்கன்னா ஒரு நல்ல வழிய காட்டும். இது காலம் நமக்கு கொடுக்கிற சத்தியம்.
சரி, இப்போ இந்த முழு பேச்சையும் ஒரே ஒரு கேள்வியோட முடிச்சுக்கலாம். நீங்க சந்திச்சுக்கிட்டு இருக்கிற சோதனைகள் உங்களுக்கு என்ன கத்துக் கொடுத்திருக்கு? இத பத்தி கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. கண்டிப்பா உங்க வாழ்க்கைக்கான பயணம் இன்னும் அர்த்தமுள்ளதா மாறும்.